காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே மிதமானது முதல் கனமழை வரை பெய்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இடி மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓமலூர், தீவெட்டிப்பட்டி, கருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சேலம் அழகாபுரம் பகுதியில் டிரான்ஸ்பார்மர் மற்றும் மரம் சூறைக்காற்றினால் சரிந்து விழுந்ததில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த நேரத்திற்கு வாகனங்கள் எதுவும் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக அவ்வப்போது மழை பொழிந்து வரும் நிலையில் 4வது நாளாக கனமழை பெய்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அதனை ஒட்டிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் சூழலில் திருப்பத்தூரில் திடீரென பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிக அளவில் காணப்பட்டது. இந்த சூழலில் திருப்பத்தூர், கந்திலி, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.